மிக அற்புதமானவர், அந்யோன்யமானவர், எல்லோரோடும் ரசித்து பழகுகின்ற, சமயோசிதமாக பழகுகின்ற மிக அன்புக்குரிய ஒரு மனிதனாக வாழ்க்கை. நான் அரசியலுக்கு வருவதற்கு முதலே அவரை நான் வவுனியாவிலே பல தடவைகள் சந்தித்தேன். கிளிநொச்சியிலே அவர்களோடு சேர்ந்து பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். ஒரு முறை நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒரு கூட்டத்திற்காக நான் கொழும்பு சென்று வந்த பொழுது வடக்கு மாகாணத்தினுடைய இணைப்பாளராக இருந்த இது அவர்களுடைய வீட்டிலே நான் சிவஜோகண்ணன் வேறொரு அலுவலாக வந்திருந்தவர். எல்லோரும் அவர் வீட்டு பிராந்தையிலே நாங்கள் இரவு படுத்திருந்தோம். படுத்திருக்கிற பொழுதுதான் அவருடைய அந்த முதலிலே நான் அவருடைய நெருங்கி பழகிய நாட்கள். மிகவும் அந்யோன்யமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக பழகுகிற நல்ல மனிதன். இதற்காவது ஒரு கதை சொல்லுவார், உதாரணங்கள் வைத்திருப்பார், பொறுமகாரங்கள் என்று சொல்லுவார், அல்லது ஒரு விளக்கம் சொல்லுவார். அவருடைய அந்த நிதானமான அமைதியான போக்கு அவரை ஒரு நல்ல மனிதனாக எல்லோருக்கும் அடையாளப்படுத்தியது. அவர் உலக வங்கியினுடைய செயல்பாட்டு திட்டத்துக்குள் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே அவர்களுடைய வேலை திட்டங்களில் அதிகமான வீதி வேலைகளில் அவர்தான் ஒரு பணிப்பாளராக செயல்பட்டார். சின்னப்பா மாஸ்டருடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் சில வேளைகளில் வேலை முடிந்து சிட்டைகளோடு வவுனியாவுக்குள் வருகிற பொழுது சிஐடி அவரை கேட்பார்கள். நாங்களும் எங்களோட வாகனத்தில் போகிற நாட்களில் நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர் ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லி அங்கிருந்து திரும்ப நிதி கொண்டு வந்து இங்குள்ள வேலை திட்டங்கள் செய்வதில், அந்த காலம் கல் இல்லை, தார் இல்லை, காப்பட் இல்லை, போடுறது தனியே கிரவல் ரோட்டு தான். ஆனால் அதுக்காக காசு கொண்டு வந்து அந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மாவட்டங்களில் மிகப்பெரிய பணியாற்றுவதில் அவருடைய மகத்தானவராக இருந்தார். அவரோட பொறியியலாளர் என்று சொல்வதற்கு அப்பால் அவரிடம் பல்வேறுபட்ட ஆற்றல்கள் இருந்தது. ஒரு சமூக நேசிப்பு இருந்தது. தன்னுடைய இனம் சார்ந்த ஒரு சிந்தனை இருந்தது. அந்த இனம் சார்ந்த சிந்தனையும் அந்த தமிழ் மக்கள் மீது அவர் கொண்டிருந்த பற்றும் என்பதுதான் அவரை ஒரு அரசியலுக்குள் உந்தி தள்ளி கொண்டு வந்தது. அவர் செயல்பட்ட தான் வேலை செய்த காலங்களில் இங்கே குறிப்பிட்டார்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகள் மீதும் அவர் கொண்டிருந்த ஆர்வம், அந்த நம்பிக்கை, தைரியம் அவரை ஒரு நல்ல மனிதனாக அந்த தேசிய விடுதலையின்பால் ஈர்த்து அவரை வழிநடத்தி சென்றது. அதனால்தான் அண்ணன் சிவஜோகன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் 2013ஆம் ஆண்டில் ஒரு கௌரவ உறுப்பினராகி இந்த மண்ணிலே தன்னுடைய பணிகளை ஆற்ற முடிந்தது. அவருடைய அந்த காலத்திலே அவர் மக்கள் நலன்தான் சார்ந்து சிந்தித்தார். மக்களுக்காக அவருடைய சிந்தனைகள் ஏராளமானதாக இருந்தது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நோய், தனக்கிருந்த உடல் உபாதைகளை அவர் சரியாக சிந்திக்கவில்லையோ என்கிற ஆதங்கம் எனக்கு நிறையவே இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு இந்த நேரம் இப்படி பனியும் மழையும் குளிர்ந்த காலம் என்றால் வீசிங் இருக்கும், இழுக்கும் அவருக்கு. ஆனால் அதையெல்லாம் கடந்து அவர் எனக்கு இருக்குத்தாண்டாப்பா என்றாலும் என்று தன்னுடைய வேலையிலே கவனமாக இருப்பார். அவ்வாறு மக்களோடு வாழ்ந்த ஒரு இனம் பற்றி, ஒரு சமூக விடுதலை பற்றி, ஒரு சமூகத்தினுடைய இருப்பு பற்றி, ஒரு இனக்குழுமம் பற்றி சிந்தித்த மிக அற்புதமான ஒரு மனிதனாக அவர் இருந்ததால்தான் இன்று நாங்கள் இவ்வளவு பேர் இந்த இடத்திலே கூடி அவர் படித்த பாடசாலை, அவருடைய நண்பர்கள், அவரை பற்றி சொல்லுகின்ற கோயிலுடைய அங்கத்தவர்கள், அவருடைய நண்பர்கள், இப்படி நாங்கள் பலரை இந்த இடத்திலே பார்க்கிறோம் என்றால் ஒரு மனிதன் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு வாழ்ந்திருக்கிறான், அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கிறது, அந்த வாழ்க்கையினுடைய ஜொலிப்பும் அந்த நம்பிக்கையும் தான் இவ்வளவு பேரை இந்த இடத்திலே வர செய்திருக்கிறது. என்னை முதல் கேட்ட பொழுது, இந்த நிகழ்விலே பங்கு கொள்வீர்களா என்று கேட்ட பொழுது நான் அதை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதினேன். ஏனென்றால் எனக்கு அவருடைய அந்த இறுதி நாட்கள் என்னை மிகவும் பாதித்திருந்தது. நான் அவருடைய இறுதிச் சடங்கிலும் கலந்து கொள்கிற பொழுது என்னை மிக கூடிய அளவிலே அது பாதித்திருந்தது. அவர் இருந்திருக்க வேண்டும், இன்னும் பல பணிகள் செய்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் என்னிடம் இப்பொழுதும் மேலோங்கி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் ஒரு எல்லையை தொடவில்லை. நாங்கள் ஒரு துளியூட எங்களுடைய நீண்ட காலம் நாங்கள் பேசுகின்ற எங்கள் அரசியல் உரிமைகளில் ஒரு புள்ளியை கூட எங்களால் இன்னும் தொட்டு நிற்க முடியாத ஒரு இனமாக நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே இப்பொழுது வவுனியா மாவட்டத்திலே இவ்வளவு வீதமான காணிகளை காணவில்லை, முல்லைத்தீவு மாவட்டத்திலே இவ்வளவு வீதமான காணிகளை காணவில்லை, மன்னாரிலே காணவில்லை என்கிற செய்திகளைத்தான் படிக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே பெருமளவான நிலப்பரப்பு இராணுவத்திடம் இருக்கிறது,
அங்கே சிங்கள குடியேற்றம் நடக்க போகிறதா என்றெல்லாம் செய்திகளைத்தான் பார்க்கிறோம். இதனை விட இன்று காலை நான் பத்திரிகையை பார்க்கிற பொழுது பார்த்தேன், ஒரு பழைய தேர்தல் ஆணையாளர் தேசப்பிரிய அவர்கள் தலைமையிலே எல்லை நிர்ணய ஆணைக்குழு ஒன்றை திரும்ப நியமித்திருக்கிறார்கள். இங்கே 2 செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, இலங்கை ஒரு ஜனநாயக தேர்தலுக்கு தயாராக இல்லை, அவர்கள் விரும்பவில்லை. ஒரு தேர்தல் நடக்கக்கூடாது, அது ஊராட்சி மன்ற தேர்தல் தான் நடக்கலாம் என்று எல்லாரும் நாங்கள் எதிர்பார்க்கிற பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கான ஒரு எல்லை நிர்ணய குழு ஒன்று நியமிக்கப்படுகிறது. அப்படி என்றால் எல்லை நிர்ணய குழுவினுடைய அறிக்கை வரும் வரை தேர்தல் நடத்தப்பட முடியாது சட்டம். ஆகவே இது ஒரு தேர்தல் தள்ளி போடுவதற்கான யுக்தியாக உண்டு. இரண்டாவது, இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா, மன்னார் மாவட்டங்களிலே அபகரிக்கப்படுகிற தமிழர்களுடைய நிலங்கள், புலனறுவையோடும் அனுராதபுரத்தோடும் சேர்க்கப்படுகிற நிலங்களை எல்லை நிர்ணயம் செய்து சிங்கள பிரதேசங்களாக அவற்றை மாற்றுவது, அங்கே சிங்கள பிரதிநிதிகளை உருவாக்குவது. அந்த நெடுங்கணி எவ்வளவு தூரம் அந்த பிரதேச சபை எங்களுடைய கைகளை விட்டு ஒரு சிங்கள பிரதேசமாக மாறியதோ அதே வகையில் அந்த பிரதேசங்களை எல்லாம் ஒரு சிங்களமயப்படுத்துகின்ற செயல்பாட்டுக்கு அரசாங்கம் ஒரு பிள்ளையார் சுழியை முதலே வகுத்திருக்கிறது. அப்ப மிக முக்கியமாக நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை பேசுகிறோம். நிமால் ஸ்ரீபால டி சில்வா சொல்றார், நீங்கள் கட்சிகள் எல்லாம் உண்டாவாங்க, ஆனார் எங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன்னு காலம் இல்லாம போச்சு. நிமால் ஸ்ரீபால டி சில்வாவோட தான், ஜிஎல் பீரிஸோட தான் தலைவர் பிரபாகரன் காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஒஸ்லோவில் இருந்து பல இடங்களுக்கு பேச போன இடங்கள்ல இவர் ஒரு முக்கியமான ஆள். அந்த நேரத்தில் எந்த தீர்வுகளை முன்வைக்காமல் அமைச்சராக இருந்து தங்களுடைய காலங்களை போக்கியவர்கள் இப்ப தமிழர்கள் பலகீனப்பட்டு நிற்கிறார்கள், அல்ல தங்களுக்குள் அவர்கள் இழந்து போய் நிற்கிறார்கள், தங்களுக்குள் அவர்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போல ஒரு செய்தியை காட்டி தமிழர்களை நீங்கள் ஒற்றுமைப்பட்டு வாருங்கள், அப்பொழுது நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கிற பொழுது எங்களை பயங்கரவாதி என்பார்கள், இவர்கள் தீவிரவாதி என்பார்கள், இவர்கள் நாட்டை பிரிக்கிறார்கள் என்பார்கள். இவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் ஒரு தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை அடைய முயற்சிக்கிறோம். இதுதான் அண்ணன் சிவயோகன் கண்ட கனவு. இந்த தேசிய விடுதலையில் இன ஒடுக்கலுக்கான விடுதலை, பெண்களுக்கான விடுதலை, நிலம் தொடர்பான விடுதலை, எல்லா மக்களுடைய சமூக விடுதலை என்பதெல்லாம் அதுக்குள்ளே மேலோங்கி இருந்தனால்தான் அண்ணன் சிவயோகன் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த உடுப்புட்டி கிளையினுடைய செயலாளராக இருந்து தன்னுடைய மிகப்பெரிய பணியை ஆற்றியிருந்தார். அவருடைய அந்த பணி கனதியானது. மிகப்பெரிய கட்சி என்ன உங்களுக்கு தெரியும். அதிலும் இலங்கையிலே வடக்கு கிழக்கிலே கொழும்பிலும் கூட ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற ஒரே ஒரு கட்சி, குடும்ப கட்சி அல்ல, ஜனநாயக ரீதியாக இயங்குகிற இலங்கை தமிழரசு கட்சியிலே போட்டி, பிரச்சனை, கொள்கை வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் அது இயல்பாக தோன்றக்கூடிய ஒன்று. அது இன்று நேற்றல்ல, கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து தமிழரசு கட்சியில் இருக்கின்ற வெற்றியும் அதுதான். சில வேளைகள் இந்த கட்சியினுடைய சில வீழ்ச்சிகளுக்கு காரணமும் அதுதான். ஆனால் அவ்வாறான அந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பல முரண்பாடுகளுக்கு மத்தியில் கூட ஒரு கிளையின் செயலாளராக மிக துல்லியமாக தன்னுடைய கல்வி அறிவையும் தன்னுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி எங்களுடைய கட்சியை வளர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கை அண்ணன் சிவயோகன் செய்திருந்தார். அவருடைய அக்கா துணைவியார் அதற்கு மிகப்பெரிய பங்காற்றியிருந்தார். பின்னால் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருக்கு அண்ணன் சிவயோகனுடைய சகோதரன் இங்கே சுவிஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார். அவர் கூட பல உதவிகளை ஆற்றி இருக்கிறார். கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலே அல்லது ஏதாவது வீடு கட்டுறதுக்காக. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பணிகளாக அண்ணன் சிவயோகன் அவருடைய அந்த ஆத்மா கூடியிருக்கிறோம். அவருடைய கனவுகளை நோக்கி நகர்வதற்கு எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையான பலத்தை தமிழர்கள் கேட்கிறார்கள். அவை இந்த உடைவுகள் இல்லாமல் நோக்கி ஒன்றிணைக்கிற சக்தியாக கருத்து வேறுபாடுகளை தூக்கி வைத்து செல்ல பயணிக்க தவறினால் அண்ணன் சிவயோகன் அவருடைய
ஆகவே அவர் என்ன நோக்கத்துக்காக வாழ்ந்தார், அவர் என்ன லட்சியத்தை வைத்துக் கொண்டார், அவர் எந்த தேசிய லட்சியத்திற்குள்